பாருங்கள், இப்போ நாங்கள் நியூ கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கிறோம். புது சாரீஸ் எல்லாம் இப்போ தான் பிடிச்சோம், மண்டல் பிடிச்சோம். அழகாக இருக்கா? சேலையெல்லாம் சூப்பராக இருக்கா? என்னன்னாக்கா, இந்த வருஷம் நாங்கள் இப்போ தான் நான் இது கொண்டு வந்திருக்கேன். பொங்கலுக்கு இன்றைக்கி வந்து பார்சலை பிரிச்சுருக்கோம். இப்போ கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல், இதுக்கு இது ஃபுல்லாக காலி பண்ணணும். இந்த ரேக் ஃபுல்லாக காலி பண்ணணும். எல்லாமே இந்த சேல் பண்ணிடும். 3 இடத்துல ஸ்டால் போட போகிறோம். ஸ்டால் போட்டால் ஓரளவுக்கு எல்லாமே காலி ஆகிடும். பசங்க துணி வேணால் கொஞ்சம் நின்னா நிற்கும். எனக்கு என்னென்னா, பசங்க துணி எல்லாமே கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடலாம். இந்த கட்டில் பார்த்திங்கன்னா, இதுதான் நாங்கள் வந்து கீழே சாய்பாபா கோயில்கிட்ட போடுறது கட்டில். 2200 வாங்கி வச்சுருக்கேன். சரி, நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், இப்போ ஒரு விஷயம் பண்ணுவோம். அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பயில்வான் ரங்கநாதன் ஒரு ஆள், பயில்வான் ரங்கநாதன்னு ஒரு ஆள் ஒருத்தர். அவர் பழைய நடிகர். அவர் வந்து நம்ம ராஜேஸ்வரி இறந்ததுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டோம். ஒரு அனுதாபம், ஒரு பெண்ணு இறந்துட்டாங்க, பிள்ளையெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு, கணவரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதை பற்றி அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அவர் என்ன பதில் சொல்கிறார்? ரொம்ப மோசமாக பதில் சொல்லிகிட்டு இருக்கார். இறந்து போனவங்கள பற்றியே பேசுகிறாரு அவர். உயிரோடு இருக்கவங்கள பற்றி பேசுனா அவங்க வேறு மாதிரி பதில் கொடுப்பாங்க அவருக்கு. ஸோ அவர் இறந்து போனவங்கள பற்றியே பேசுகிறாரு. யாரை பற்றி பேசுகிறாரு? சித்ரா பற்றி பேசுகிறாரு, சோபனா பற்றி பேசுகிறாரு. என்றைக்கோ இறந்து போன சில்க் சுமிதா, 35 வருஷம் 40 வருஷம் ஆகுது, சோபா, இவங்கள எல்லாத்தையும் தரக்குறைவாக பேசுகிறாரு. சில்க் சுமிதா தான் இறந்ததுக்கப்புறம் அவங்கள யூஸ் பண்ண மாதிரி அப்படி என்னென்னமோ சொல்கிறாரு, அசிங்கமாக பேசுகிறாரு. அவரை பேட்டி எடுக்கிறதும் ஒரு பெண்ணு தான். அவங்க திருப்பி அவங்கள கேள்வியே கேட்கல, என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க, இறந்து போனவங்களாம் பேசுகிறாங்க, ஏன்னா அவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. யார் சொன்னது இறந்து போனவங்க வந்து பதில் சொல்ல மாட்டாங்கன்னு? கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. எங்களை மாதிரி ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ரொம்ப அசிங்கமான இருக்குது. இடையில வர சொல்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் சட்டம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். என்ன சட்டம் தெரியும்? ஒருத்தரை பற்றி அவதூறு பேசுனா போஸ்கோ சட்டம் ஒன்று இருக்குது. அவதூறு பேசுகிறதுக்கு, பெண்களை விமர்சனம் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் அது ஒரு சட்டம் இருக்குது. அதை தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்காது. இந்த காவல்துறையும் நீதிமன்றம் எப்படி அமைதியாக இருக்காங்கன்னு தெரில. அவங்களும் இந்த யூடியூப்லாம் பார்ப்பாங்களா என்னன்னு தெரில, யாராவது அவங்களுக்கு தகவல் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில. இவரை கொஞ்சம் கண்காணிங்க. இவரெல்லாம் ரொம்ப மோசமான ஆள். இறந்து போனவங்களை பற்றி அவ்வளோ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணு ராஜேஸ்வரி இறந்ததுக்கு அவங்க சொல்கிறார், நிர்வாணமாக கிடந்தாங்க, அவங்க அம்மா வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அவங்க அம்மா வந்து எதுக்கு சொல்லணும் உங்கள்கிட்ட? அவங்க ஏன் வந்து சொல்லணும்? அவங்க பொண்ணை பறி கொடுத்துருக்காங்க, பிள்ளைய அனாதையாக நிற்கிது, அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டார், அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கும், அவங்க குடும்பம் எப்படி இருக்கும், அவங்க எவ்வளோ துக்கத்தில் இருப்பாங்க. உனக்கு வந்து என்னத்துக்கு பதில் சொல்லணும்? அவங்க ஏன் பதில் சொல்லணும்? அவங்க ரொம்ப மோசமுங்க. ஒரு 70 வயசு ஆள்லாம் என்ன பண்ணுவாங்க? தாத்தா, வீட்டில் பெரியவங்க, ஒரு மரியாதைக்குரிய இடத்துல இருக்கிறவங்க, 4 பேருக்கு நல்லது செய்வாங்க, நல்லது ஆலோசனை பேசுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க. மற்றவங்க தப்பு பண்ணாலும் கண்டிப்பாங்க. இப்படி பேசணும் அப்படி. நீங்கள் இவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டீங்க, உங்களை யார் கண்டிக்கிறது? நீங்கள் சொன்ன அதே சட்டத்து மூலியமாக தான் கண்டிக்கணும். உங்களை கண்டிச்சா கொஞ்சம் வாயை அடக்கி பேசுங்க. ரொம்ப வார்த்தைகளை விடுறீங்க. எப்போ பாரு பெண்கள், அந்த நடிகைங்களே ஏன் அவங்க பாவாடையை கழுவி நீங்கள் சோறு தின்னுக்கிட்டு இருக்கீங்க? வேறு வேலை இல்லையா? அவங்கவுங்க பொழப்ப பார்த்துட்ருக்காங்க. ஏன் எல்லார் வீட்டு பசங்கள் உள்ளே நுழையிறீங்க நீங்கள்? உங்களுக்கு யார் கொடுத்த அங்கீகாரம்? அது செத்தவங்க பேராக போட்டு செத்தவங்களுக்கே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. செத்தவங்களே அவதூறு பேசிட்டீங்க. இறந்தப்புறமும் அவதூறு பேசணும். அவங்களாம் அதெல்லாம் வார்த்தையில் கேட்கணும். அவங்களாம் உயிரோடு இல்லை, நமக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, நம்ம என்ன வேணாலும் பேசலான்னு பேசுகிறீங்களா? ரொம்ப தப்புங்க. முதல்ல நீங்கள் ரொம்ப வந்து வாயை அடக்கி பேசுங்க. இனிமேல் பேசுனா ரொம்ப தப்பான செயல்பாடு. உங்களோட செயல் வந்து ரொம்ப மோசமானது. ஒரு பெரிய மனுஷன் தானே நீங்கள்லாம். என்ன தான் நீங்கள் சினிமாவில் தெரிஞ்சிருந்தாலும், சினிமா நடிகை யாராவது தப்பு பண்ணியிருந்தாலும் அது அவங்க சொந்த விஷயங்க. அது எதுக்கு நீங்கள் தலையிடுறீங்க? ஒரு பொது வெளியில் உட்காந்து பேசலாமா? நீங்கள் பேட்டி எடுக்கிற பெண்ணு மேலே, அவங்க மேலே எனக்கு ரொம்ப கோபம். ஒரு வார்த்தை கூட உங்களை தட்டி கேட்கல பாருங்கள். அவங்க கேட்கணுமா இல்லையா? ஏங்க இப்படி பேசுகிறீங்க? அவங்க இறந்து போனவங்களை பற்றி பேசுகிறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காரு அவர். எல்லாத்துக்குமே அடுத்தடுத்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவரோட பதிலே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயவுசெய்து இந்த பயில்வான் ரங்கநாதன் அவர் சார் இருக்கார் சார், எனக்கு அவர் மேலே
மரியாதை தான் கொடுக்கும். ஏன்னா பெரிய மனுஷன், நாங்கள் மரியாதை கொடுத்தா பேசுவோம். எங்களுக்குன்னா அப்படி தான் தெரியும். நாங்கள் யாரையுமே அவதூறு பேச மாட்டோம், யாரையும் எடுத்தெறிஞ்சு பேச மாட்டோம். எங்களோட வளர்ப்பும் அந்த மாதிரி தான், நாங்கள் வளர்த்த பிள்ளைகளும் அந்த மாதிரி தான். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் வார்த்தைகளை விட்டுட்டு ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு முதியவராக, 4 பேர்த்துக்கு நல்ல வார்த்தைகளை, நல்ல விஷயங்களை, நல்ல வழிகாட்டலை செய்யக்கூடிய மனிதராக வாழுங்க தயவுசெய்து.